ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் எப்படியெல்லாம் விளம்பரப்படுத்திக்கும் தன்னுடைய தொழில் நிறுவனங்களையோ அதே போலதான் திமுக. நாங்க இதை செஞ்சோம், அதை செஞ்சோம், அப்படி செஞ்சோம். இது நடைமுறையில கீழே இறங்கி பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. இன்னும் ஏழை மக்களா தான் அப்படியேதான் இருக்கிறாங்க. இன்னும் வேலை இல்லாத பட்டதாரிகள் வேலை இல்லாம தான் இருக்கிறாங்க. தளபதி கேட்டது அப்படிதான். 1 லட்சம் வேலை வாய்ப்புகளுக்கு மேல கொடுக்கப்படணும், நீங்களே கொடுத்தாங்களா? இல்லையே. பணி நிரந்தரங்கள் செய்யப்படணும் நாங்க செஞ்சாங்களா? இல்லையே. இன்னைக்கு எத்தனையோ நலத்திட்டங்களை நாங்க அறிவிக்கிறோம் நாங்களே, அறிவிச்சாங்களா? இல்லையே. மானியங்கள் வழங்கப்படும் நாங்களே, வழங்கினாங்களா? இல்லையே. எதுவுமே ஒரு முழுமையாக இல்ல. அதையும் மீறி ஒரு இதுக்கு கொண்டு வந்தாலும் கூட திமுகவை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் கவுன்சிலர்களுக்கும் சேர்மனுங்களுக்கும் பிரசிடென்ட்டுக்கும் அவங்களுடைய தயவுல வெற்றி பெற்ற வார்டு கவுன்சிலருக்கும் மட்டும்தான் அந்த திட்டங்கள் போய் சேருது. சாதாரண பொதுமக்களுக்கு போய் சேர்ந்திருக்கா? இல்ல. அப்போ இது கண்காட்சி போலதான் நடக்குது. அதனாலதான் தளபதி அவர்கள் 10 முறைக்கு மேல சொல்லியிருப்பாரு, திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தின்னு சொன்னதுக்கு காரணம் இதுதான். மக்களுக்கான அத்தியாவசிய தேவைகளை எதுவும் செய்யல. இதை மீறி கேள்வி கேட்டா அவர்களை மிரட்டுவது, இல்ல அரசாங்கத்தை தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்கள முடக்குவது.